வணக்கம். இன்னைக்கு திண்ணை சமையல்ல நம்ம பார்க்க போறது பாகற்காய் பொடி ரோஸ்ட். அதாவது பெரிய சைஸ் பாவக்காய் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாவக்காயை வெட்டி அதை வந்து வீட்டில் தயாரிச்ச ஒரு பொடியை வச்சு, அதாவது உடனடியாக நம்ம வறுத்து தயாரிக்கிற பொடி, அந்த பொடியை சேர்த்து பண்ண போற ஒரு பொடி ரோஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாம்பார், பருப்பு குழம்பு, பருப்பு சாதம் இதோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பாகற்காய் பொடி ரோஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நான் 2 பாகற்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து தின்னான ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது நிறைய உள்ள வந்து கெட்டியான விதைகள் இருந்ததுன்னா வேணா அதை உள்ள இருக்கிற விதைகளையும் நீக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து அப்படி இல்லை, சாஃப்டான பிஞ்சு பாகற்காய்ங்கிறதால நான் வந்து விதைகள் எல்லாம் எடுக்கலை. இதில் அப்படியே நான் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வறுத்துக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி. இவ்வளோத்தையும் சேர்த்து மொத்தமாக நாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கணும். வறுத்துட்டு இந்த அரிசி வந்து நல்லா வெள்ளையா பொரிஞ்சு வரும்போது அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நாம எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பா பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வானலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. இப்போ அதில் நம்ம வெட்டி வச்ச பாகற்காய்கள் எல்லாம் நேரடியாக சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ பாகற்காயை சேர்த்து கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு அதில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நாம் வந்து இதை மூடி வச்சு நாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் அது கொஞ்சம் வேக விடணும். இப்போ இந்த எண்ணெயிலே வதங்க விடணும். இப்போ மூடி உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விட்டுட்டு நாம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து இப்படி வேக வச்சுட்டு அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு மறுபடி இன்னும் திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் அதே மாதிரி நீங்க வேக விடலாம். இது மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம திருப்பி இப்படி பெரட்டி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதுல இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் தவிர மீதி எல்லா பொடிகளுமே நம்ம வந்து வறுத்ததா சேர்க்க போறோம். மஞ்சள் தூள் மட்டும் பச்சையா சேர்க்கிறோம் இல்லையா, அதனால மஞ்சள் தூளை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது திருப்பி அந்த மஞ்சள் தூளோட வெந்த பிறகு நாம அதுல வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடிகள் எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த எண்ணெயில ஓரளவுக்கு பொரிஞ்சு நல்லா வறுபட்டிருக்கு. பாகற்காய் கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நாம வந்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற பொடிகளை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பாவற்காயில் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு, செவந்து வந்திருக்கு. இப்போ அதில் நாம பொடிச்சு வச்சு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை கொஞ்சம் தீயை மீடியமாக வச்சுட்டு நாம வந்து இந்த பாவற்காயை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த பொடி வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்த பொடி, பாகற்காய் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு 2 உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த பொடியோட சேர்ந்து நல்லா அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த இதுக்கு தேவைப்படும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரம்பத்தில் ஊற்றிருக்கேன். இப்போ இடையில உங்களுக்கு ட்ரையாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நம்ம கொஞ்சம் அதை பெரட்டி விட்டுட்டு இந்த பாகற்காயை இறக்கிடலாம். இது வந்து சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு, பருப்பு குழம்போட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாகற்காய் வந்து இந்த பொடி வந்து உடனே நம்ம தயாரித்து பண்ணுறதால ஒரு நல்ல வாசனை இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு நாம் அடுத்து சந்திக்கலாம். நன்றி.